ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலமண்டான்னு சொல்லப்படுற இந்த பூவை பற்றி தாங்க. இது வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை, உரம், பூச்சி தாக்குதல் மற்றும் அதை தடுப்பதற்கு உரிய முறைகள் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோங்க. இதோட தாவரவியல் பெயர் அலமெண்டா கத்தோட்டிகா. இந்த பூவோட தாயகம் பிரேசில் மற்றும் மத்திய தெற்கு அமெரிக்கா. இந்த பூ அதிகமாக பூக்கணும் அப்படின்னா செடியானது குறைஞ்சது 6லேருந்து 8 மணி வரைக்கும் நேரடி சூரிய ஒளியில் இருக்கணுங்க. தண்ணீர் தேவை அப்படின்னு பார்த்தா மிதமான நீர் பாய்ச்சுதல் போதுமானது. மண் எப்போதும் ஈரப்பதமாக இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக்கணுங்க. இந்த செடியை நீங்கள் தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம், இல்லை நிலத்தில் வேணும்னாலும் வச்சு வளர்க்கலாம். தொட்டியில் வச்சு வளர்க்கணுன்னா ஒரு 12 அங்குல தொட்டி போதுமானதாக இருக்கும். செடி கொஞ்சம் பெருசாகும்போது 16 இன்ச்சோ அல்லது 18 இன்ச்சோ ஒரு தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கணுங்க. இந்த அலமெண்டா பூவானது பல வண்ணங்களில் இருக்குங்க. எல்லோ, பர்பிள், சாக்லேட், பீச், க்ரீம், ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட் கலரில் கூட இருக்குது. இது எல்லாமே எனக்கு தெரிந்த வண்ணங்கள். பட் என்கிட்ட எல்லோவும் பர்பிளும் இருக்குது. பர்பிள்னால் அதை வெல்வெட் ரெட்டுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த 2 கலர் மட்டும்தாங்க என்கிட்ட இருக்குது. இந்த செடி வளர்ச்சிக்கு என்ன உரம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க. இந்த செடிக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை மண்புழு உரம் அல்லது மக்கிய மாட்டு சாணத்தை உரமாக கொடுக்கலாங்க. செடி நன்கு பூக்கணுன்னா கடுகு புண்ணாக்கு கரைசலோ அல்லது கடலை புண்ணாக்கு கரைசலோ அல்லது வாழைப்பழத்தோல் திரவ கரைசலோ செடிகளுக்கு கொடுக்கலாங்க. வேர்கள் வலிமையாக வளரணும் அப்படின்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் எலும்புத்தூள், அதாவது போன் மீல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மண்ணில் சேர்க்கணுங்க. நான் இந்த செடிகளுக்கு மக்கிய மாட்டு உரமும் கடலை புண்ணாக்கு கரைசலும் கொடுப்பேங்க. பூக்கும் காலம்னு பார்த்தா இந்த அலமெண்டா பூவானது கோடை காலம் முதல் இலையுதிர் காலம் வரைக்கும் நிறைய பூக்கள் பூக்குங்க. வெப்பமண்டல பகுதிகளில் ஆண்டு முழுவதுமே இது பூக்கக்கூடிய தன்மை உடையது. அப்புறம் இதை எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்னா, இந்த செடியை ஸ்டெம் கட்டிங் மூலம் பண்ணலாங்க. மழை சீசன் அப்போது ஒரு 6லேருந்து 8 இன்ச்சு லென்த்துக்கு ஸ்டெம்மை கட் பண்ணி அப்படியே நிலத்தில் ஊன்றி வச்சிட்டோன்னா எளிதாக வளர்ந்துருங்க. குளிர்கால கடைசியில் இந்த செடியை நல்லா சீராக கத்திரிச்சு விடணும். அதாவது நல்லா ப்ரூன் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை செடியாகவோ அல்லது கொடியாகவோ எப்படி நம்ம வசதிக்கு வேணுமோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாங்க. அப்புறம் நோய் தொற்றை பற்றி பார்க்கலாம். இந்த செடிக்கு நோய் தாக்குதல்னால் அது பொதுவாக அந்த அஸ்வினி பூச்சிகள், மாவு பூச்சிகள் அல்லது வெள்ளை ஈக்கள் இவற்றினால வரலாம். அதிகப்படியான தண்ணீரால் வேரழுகல் மற்றும் கரும்பூஞ்சை ஏற்படலாம். ஸோ இந்த பூச்சிகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த பூச்சிகளை அகற்றுறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசலை யூஸ் பண்ணலாங்க, தெளிச்சுக்கலாம். நான் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேங்க. அது பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படும். அதே நேரத்தில் செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். பூஞ்சை காளான் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த வேரெல்லாம் அப்படியே கொஞ்சம் ராட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு அந்த டைமில் 1 லிட்டர் தண்ணீரில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து தெளித்து விடலாங்க. நான் பொதுவாகவே மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியமோ இல்லை மோர் கரைசல் ஏதாவது ஒன்று 10 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் இந்த செடியில் எந்த பூச்சி தாக்குதலும் எனக்கு வந்ததில்லைங்க. அப்புறம் இந்த செடியோடைய எல்லா பாகங்களுமே நச்சுத்தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ரொம்ப நிறைய பூக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அழகு பூச்செடி தாங்க இது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.